ஸ்ரீ கணேஷாய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 25வது நாள் பாராயணம். நாமதாரகன் சித்தனின் கால்களில் விழுந்து வணங்கி, சித்தனே, அறியாமை என்னும் இருளை விரட்டும் ஒளியாக நீ இருக்கிறாய். குருவின் பக்தர்களுக்கு ஹிருதயானந்தத்தை நீ அளிக்கிறாய். நான் அறியாமையில் மூழ்கியிருந்தேன். நீ குரு சரித்திரம் என்னும் அமுதத்தை நான் பருகும்படி அருள் புரிந்தாய். அதனால் நான் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டேன். ஐயனே, அமரபுரத்தில் பிராமணனுக்கு அருள் புரிந்த பின்னர் என்ன நடந்தது என்று எனக்கு கூற வேண்டும் என்றான். சித்தன் இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து, குருபிரான் ஔதம்பர் மரத்தின் அடியில் தனது மகிமையெல்லாம் விளங்க அமர்ந்திருந்தார் என்று கூறினான். பின்னர் நாமதாரகன் குரு ஔதம்பர் மரத்தின் அடியில் ஏன் தங்கினார்? இந்த உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன. புராணங்கள் அஸ்வத்த மரம் புனிதமானது என்று கூறுகின்றன. ஆனால் ஸ்ரீ குரு ஔதம்பர் மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? காரணம் என்னவென்று அறிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் என்று கூறினான். சித்தன் பகவான் நாராயணர் நரசிம்ம அவதாரம் செய்து ஹிரண்யகசிபு என்னும் அரக்கனை கொன்றபோது அவன் வயிற்றை கிழித்த தன் நகங்களை உபயோகித்தார். அவர் வயிற்றில் கொடுமையான விஷம் இருந்தது. இது பகவானின் நகங்களை எரித்தது. லக்ஷ்மி தேவி ஔதம்பர் மரப்பழத்தை, அதாவது அத்திப்பழம், எடுத்து வந்து நகங்களில் அதன் சாறு விழிந்தாள். இதனால் பகவானின் வலி மறைந்தது. அவர் அந்த அத்தி மரத்தை வருடம் பூராவும் பழுத்து குலுங்கும்படி ஆசீர்வதித்தார். அதுபோலவே அந்த மரத்தை யாரெல்லாம் பூஜிக்கிறார்களோ அவர்களது ஆசையெல்லாம் நிறைவேறும் என்று அருள் புரிந்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த மரத்தை பூஜித்தால் குழந்தை பேறு பெறுவார்கள். பிரம்மஹத்தி முதலான கொடிய பாவங்களும் அத்தி மரத்தை வழிபடுவதால் நீங்கும். லக்ஷ்மி தேவியுடன் பகவான் நாராயணர் அத்தி மரத்தின் அருகிலேயே வசிக்கிறார். இதனாலேயே குரு அத்தி மரத்தின் அடியில் தங்கி நரசிம்ம மூர்த்தியை மகிழ்விக்கும் மந்திரங்களை உச்சரித்தார். குரு அங்கு தங்கியிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பகலில் சாப்பாடு வேளையின் போது பெரிய விழா நடக்கும். நீரில் வசித்து வந்த 64 யோகினிகளும் குருவை வழிபட வந்து அவரை நதிக்கு அழைத்து சென்று உபசரிப்பார். கிராமத்தில் இருந்த பிராமணர்கள் குரு எப்படி ஆகாரமே இல்லாமல் 1-2 நாட்கள் மட்டுமே பிக்ஷை எடுத்து வாழ்கிறார் என்று ஆச்சரியப்பட்டனர், அதிசயப்பட்டனர். அவர்கள் ஒரு பிராமணனை குருவை கண்காணிக்கும்படி அமர்த்தினார். ஆனால் பகல் பொழுது ஆனதும் அந்த பிராமணன் உலக நாயகனின் இரகசியங்களை கண்காணிக்க பயந்து ஓடிப்போனான். அந்த நதிக்கரையில் ஒரு படகோட்டி இருந்தான். அவன் பிரகாசமாக இருந்த யோகினிகளையும் அவர்கள் குருவை நதிக்குள் அழைத்து கொண்டு போவதையும் அவர் சில காலம் கழித்து திரும்பி வருவதையும் கண்டான். மறுநாள் குருவை யோகினிகள் கூட்டிக் கொண்டு போகும்போது ஆவல் காரணமாக அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அவன் அவர்களை தொடர்ந்து ஒரு அழகிய நகரத்திற்குள் சென்றான். குரு அங்கு நுழைந்தவுடன் அங்கிருந்தவர்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து அவரை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்தனர். அவர்கள் குருவை வேதத்திலும் சாஸ்திரங்களிலும் கூறியுள்ளபடி ஆராதித்து உணவளித்தனர். குரு சிவபெருமானைப் போல் அங்கு காட்சியளித்தார். குரு மீண்டும் கரைக்கு வரும்போது அவர் படகோட்டியை பார்த்தார். அவர் அவனை, நீ எப்படி, ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டார். படகோட்டி குருவின் காலடியில் விழுந்து பணிவுடன், ஐயனே, நீங்களே திரிமூர்த்தி வடிவானவர். மாயையில் மூழ்கிய எம் போன்ற சாதாரண மனிதருக்கு உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாது. நான் நீங்கள் நதிக்குள் செல்வதை பார்த்து உங்களை தொடர்ந்து வந்தேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றான். குரு அவனது பணிவை பார்த்து மகிழ்ந்து, மகனே, இப்பொழுது முதல் இந்த உலகத் துயரங்களில் அடிபட மாட்டாய். ஆனால் நீ இங்கு பார்த்த விஷயங்களை யாரிடமும் கூறக்கூடாது. இது பற்றி நீ யாரிடமாவது பேசத் தொடங்கினால் நீ இறந்து போவாய் என்று கூறி குரு அத்தி மரத்துக்கு திரும்பி வந்தார். படகோட்டி
குருவிடமிருந்து விடைபெற்று தன் இந்நிலத்திற்கு சென்றான். அங்கு உழுது கொண்டிருக்கும் போது அவன் ஒரு தங்க பானையை கண்டான். குருவின் அருளால் அவன் ஞானம் பெற்று பக்தியோடு குரு சேவை செய்து வந்தான். சில நாட்களுக்கு பிறகு மாசி மாதம் பௌர்ணமி நாளில் படகோட்டி குருவிடம் சென்று அவரது பாதங்களில் பணிந்தான். அவன் குருவிடம், ஐயனே, இந்த நன்னாளில் காசிக்கு சென்ற கங்கையில் ஸ்நானம் செய்து பிராயகை என்னும் புனித ஸ்தலத்தை தரிசிப்பது விசேஷம் என்று சொல்வார்கள். மிகுந்த புண்ணியம் என்றும் கூறுவார்கள். நான் கீழ்க்குடியில் பிறந்தவன். எனக்கு ஏதும் தெரியாது. எனக்கு நல்ல கருத்துக்களை அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டான். குருவும், ஓ கங்கானுஜா, இந்த 3 இடங்களையும் தரிசிக்க நீ அத்தனை தூரம் செல்ல வேண்டாம். இந்த பஞ்ச கங்கா சங்கமமே பிராயகை. கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கும் ஜிலோ என்னும் இடமே காசி கோலப்புரமே தென்னிந்தியாவின் கயாவாகும். இருப்பினும் இந்த இடங்களை காண நீ விரும்பினால் நான் அமர்ந்திருக்கும் இந்த புலித்தோலை பிடித்துக்கொள். நான் உனக்கு இந்த இடங்களை காட்டுகிறேன் என்றார். கங்கானுஜன் புலித்தோலை தொற்று கொள்ள குரு மனோவேகத்தில் அவன் பிராயகைக்கு அழைத்துச் சென்று நதியில் ஸ்நானம் செய்வித்தார். பகலில் அவனை காசிக்கும் மாலையில் கயாவிற்கும் அழைத்துச் சென்று பின்னர் ஔதம்பர் மரத்திற்கு மீண்டும் அழைத்து வந்தார். இப்படி ஒரே நாளில் படகோட்டி 3 ஸ்தல யாத்திரையை முடித்துக்கொண்டு குருவருளால் மீண்டான். குரு அவர்கள் இரகசியமாக இங்கு தங்க விரும்பினாலும் அவர் அந்த இடத்தை விட்டு தெற்கில் செல்ல நிச்சயித்தார். குரு இந்த இடத்தை விட்டு போக நிச்சயித்ததும் யோகினிகள் அவரிடம் வந்து அங்கேயே தங்கியிருக்கும்படி வற்புறுத்தினார். அவர்கள் அவரிடம் தங்களுக்கு அவரை பூஜிக்கும் பேரும் புண்ணியமும் இனி கிடைக்காதோ என வருந்தி கூறினார். குரு அவர்களிடம், யோகினிகளே, உலகத்தின் கண்களுக்கு மட்டுமே நான் இங்கிருந்து போகிறேன். ஆனால் நான் உண்மையில் எப்பொழுதும் இந்த அத்தி மரத்தடியில் வாசம் செய்கிறேன். நான் எனது பாதுகையை இங்கு விட்டு செல்கிறேன். அதை வணங்கினால் அது என்னை வந்து சேரும். இந்த பாதுகையை ஏகாதச ருத்ரம் ஜபித்து அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். இதனால் அவர்கள் அதிருத்ரம் ஜபித்த பலனை அடைவர். 11 ஏகாதச ருத்ரம் ஒரு மகா ருத்ரம், 11 மகா ருத்ரம் ஒரு அதிருத்ரம் ஆகும். பாதுகைகளை கையில் பிடித்துக்கொண்டு ஒருவன் ஔதம்பர் மரத்தை 3 முறை மெதுவாக வலம் வர வேண்டும். இதனால் வாஜபேய யாகம் செய்த பலனையும் புண்ணியத்தையும் ஒருவர் அடைய முடியும். குரு யோகினிகளிடம் அந்த இடத்தின் மகிமையை பற்றி விரிவாக கூறி பின்னர் பீமா நதியை நோக்கி நடந்து புனிதமான காணுகாபுரத்தை அடைந்தார். குரு விஸ்வரூபம் எடுக்கும் வல்லமை வாய்ந்தவர். அவர் இன்னும் அந்த புனித ஔதம்பர் மரத்தில் வசிக்கிறார். ஓ நாமதாரகா, குருவின் அருளை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அவர் தனது பக்தர்களின் நலனுக்காக காணுகாபுரத்தில் எழுந்தருளினார். இந்த சரித்திரத்தை கவனமாக கேட்டு பிறருக்கும் கூறுவாயாக. இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.